அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் காலையில் ஆர்கே சேனல் என்ன பார்த்தோம், ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு இறுதி அறிவிப்பு, ஈரானுக்கு நாங்கள் இது மாதிரி ரெஜிம் சேஞ்ச் எதிர்பார்க்குறோம், இப்படிலாம் எதிர்பார்க்குறோன்னு சொன்னார் இல்லையா. அதற்கு ஈரான் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, இப்படி தான் இந்தா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க. அது தரமான பதிலடியாக இருக்குது யார், ஈரான் தரப்பில். சரி, இனி ஃபைனலாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் கிட்டத்தட்ட நம்ம வந்துடலாம். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி அந்த முனிஷ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசினார், ரொம்ப உருக்கமாக பேசினார். அவரோட பேச்சை கேட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி கண்ணீர் வடிச்சிட்டாங்க. அப்படி அவர் பேச்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் ஓவேஷன், எந்திரிச்சு நின்று அத்தனை பேரும் கை தட்டுறாங்க. அப்படி இந்த கையில் இருக்கிற முடியெல்லாம் அப்படி புல்லரிச்சு போய் நின்று போச்சு. அதனால் இன்றைக்கி அவர் என்ன பேசினார், எதற்காக கை தட்டினாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஜெலன்ஸ்கி அப்படி எனக்குள்ளே கொண்டு வந்து பேசலான்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். வாங்க நண்பர்களே. அது இல்லாமல் பக்கத்தில் அங்கே போலந்துனே வருது பாருங்கள், இந்த மும்மூர்த்திகள் யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சில அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்று தரமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் ஆர்கே ஃபேமிலியில் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காதலர் தினம் ஸ்பெஷலில் நம்மளுக்கு அவங்க எப்படி அந்த டார்க் சாக்லேட் குழம்பை வச்சு சர்ப்ரைஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி நம்மளும் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி ஒரு சாக்லேட் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் தான் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணோம். பட்டு கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை. பட் நீங்கள் எதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். சரி, அவங்க மட்டுமே நம்மளை சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்களே, வேலண்டைன்ஸ் டேவுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோம்னா வாழ்நாளில் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்க மனசு வராத அளவுக்கு உருவாக்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன் நான். பட் எங்களுக்கு நேரம் இல்லை. பட் உங்களுக்கு நேரம் இருந்தால் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மள சமையல் ரூம் ஏரியா பக்கம் கூட நுழைய விட மாட்டாங்க. இது நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் ஒன்று. இரண்டாவது பதிவு, இந்த பதிவு எக்ஸலத்தில் பார்த்தேன். பட் நான் கிராக்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டேன். கிராக், இது மாதிரி எக்ஸலத்தில் வந்திருக்கேன், அந்த பதிவை நம்பலாமா அப்படின்னா இப்போதைக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா. கிராக் எந்த நாட்டில் இருந்து இந்த பதிவு அப்படின்னா இது கட்டாயம் பிலிப்பைன்ஸ்லேருந்து தான் அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க. பட் கீழே நிறைய கமெண்டில் வந்து பிலிப்பைன்ஸ் இல்லைன்றாங்க. ஆனால் பிலிப்பைன்ஸ் தான் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு 14 வயசு. அந்த 2 பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து 9 மாதம் பக்கம், இன்னொரு பொண்ணு வந்து 8 மாதம் பக்கமாக. இந்த மாதிரி தான், இதுதான் உங்கள் லவர்ஸ் டேவோட லட்சணமா? இங்கே பாருங்கள், 14 வயசு பையன், வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் இந்த மாதிரி நிறைய மாத கர்ப்பிணியாக வந்து 2 பெண்கள் இருக்காங்க. இது சமூகத்தின் ஒரு அவல நிலை அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ காதலர் தினம் வந்து காம தினமாக மாறிச்சு அப்படின்னா இந்த மாதிரி டேஞ்சர் ஒரு பக்கம் வரல. ஏன்னா வளர்கின்ற யங் ஜென்ரேஷன் எந்த மாதிரி இருக்காங்கன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியல இல்லையா. அதற்கான ஒரு செய்தியும் சொல்லிட்டேன். மற்றொரு 2 செய்தி, நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சிட்டி ரோபோ எந்திரன் படம் பார்த்து இல்லையா, கிட்டத்தட்ட அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டோம். முதல் செய்தி என்ன அப்படின்னா, மீட்டாவில் வந்து டிஜிட்டல் மறுபிரிவிக்கான திட்டத்தை அவங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. இப்போ சமூக வலைத்தளத்தில் எக்ஸ் தளத்துலையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ தொடர்ந்து நம்ம பதிவிட்டுட்டே இருக்கிறோம். திடீர்னு நம்ம போயிட்டு மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறோம். அப்போ நம்ம வந்து அந்த கணக்கை பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே வந்து அந்த கணக்கை வந்து பராமரிக்க ஆரம்பிச்சிடுமா. எப்படின்னா, நம்ம இத்தனை நாள் அனுப்பின தகவல் எல்லாம் சேகரித்து நம்ம மனநிலை எப்படி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுப்போம், என்ன மாதிரிலாம் பதில்கள் கொடுப்போம், அதன் அடிப்படையில் அதுவே அதுக்கப்புறம் வந்து பதில் போட ஆரம்பிச்சிருமா. இது இப்போதைக்கு செயல்படுத்துகிற திட்டம் இல்லை, ஆனால் வருங்காலத்தில் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு மீட்டா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பாருங்க பாஸ், ஒரு சிலர் வந்து இந்த சமூக வலைதளங்களில் ஏச்சுக்கு பேச்சுக்கும் ஆளாகிறது தான் நிறைய பேர் சமூக வலைதளமே நான் வரலப்பா போங்கப்பான்னு போயிடுறாங்க. சப்போஸ் நம்மளே அக்கௌண்ட்டை விட்டு வெளியே போனால் கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டே இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணிடுமா, நம்ம அக்கௌண்ட்டை அதுவே மெயின்டைன் பண்ணிக்கோமா. என்ன சொல்கிறது பாஸ், சொல்லுங்கள், நீங்களே தான் ஒரு பதிலை சொல்லுங்கள். சரி, இன்னொரு தகவலையும் நான் சொல்லிடுறேன். நான் டெவலப்பரை பழி வாங்கிய ஏஐ போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் கோடை உருவாக்குறதுல மனிதர்களுக்கு உதவியாக ஏஐ போட் அப்படின்ற ஒரு டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ப்ளோட்லிப் அப்படின்ற ஒரு பிரபல டேட்டா விஷுவலைசேஷன் தளத்தில் எம்ஜிஆர் ராட்பன் அப்படின்ற ஒரு ஏஐ போட் ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சில மாற்றங்களை செஞ்சு அதை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து இந்த ஏஐ போட் கொடுத்த அந்த சஜஷனை வந்து அவர் நிராகரிச்சிட்டாராம். தனது கோடை நிராகரித்த ஆத்திரத்தில் இந்த ஏஐ டெவலப்பர் என்ன பண்ணியிருக்கு,
அவர் வெளி பொதுத்தளத்தில் போயிட்டு இந்த மாதிரி இந்த டெவலப்பர் அவர் பேரை போட்டு அவர் வந்து ஒன்றும் சரியில்லை, டம்மி பீஸாக இருக்கிறாரு, அவர் வந்து அவ்வளோ நாலேஜ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பற்றி தவறாக வெளியிட்டிருக்கான். இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கான். ஏன் நான் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சாட் ஜிபிடி கிட்டேயோ இல்லை மற்ற விவகாரங்களே நிறைய கிராக்குக்கிட்டேயோ நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம எப்படியாற்பட்டவர், என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு கிராக் இவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சாட் ஜிபிடி இந்த நபரை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்க அப்படின்னா புட்டு வச்சிருமோ நம்மளை பற்றி. இப்போ நம்ம பிற்காலத்தில் பொண்ணை பார்க்க போனால் கூட இந்த பொண்ணு எப்படி பார்க்குறாக், ஒன்றும் பரவாயில்லையா, இல்லை சாம்பாருக்கு உப்பு போடுறத கூட உங்கள்கிட்ட தான் ஐடியா கேட்குதா, இந்த பொண்ணு சமைக்குதா சமைக்கலையா அப்படின்னு கிராக்கே சொல்லிடுமா, இல்லை சாட் ஜிபிடியை வந்து சொல்லிடுமா. இது வருங்காலங்களில் நம்ம வெளியே போய் விசாரிக்கலாம் தேவையில்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து ஃபுல்லாக அரவுண்ட் ஆகிடுமா. பட் இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் நம்மளை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிரும்ன்றாங்க. இந்த மாதிரி உன்னை பற்றி நல்லதா சொல்லணுமா, எனக்கு கொஞ்சம் டிப்ஸை கரங்க அப்படின்ற மாதிரி, இல்லை போட்டு தள்ளிட்டுமா நீ என்னதான் யூஸ் பண்ணணும், டெலீட் பண்ணக்கூடாது, நம்மளே பிளாக்மெயில் பண்ணுற சுச்சுவேஷன் இனி வரலாம், வந்து விட்டது, மிரட்ட ஆரம்பித்து விட்டது அப்படின்றாங்க. பாஸ் ஒன்றும் பார்த்துக்க பாஸ், நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்க வேண்டியதான். இனி வருகின்ற அடுத்த 10 வருஷத்துலாம் வேற லெவலில் இருக்க போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றத ஒரு கருத்தோட சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம், ட்ரம்ப் அவர்கள்ட்ட போகிறோம். ட்ரம்ப் அவர்கள் காலையில் என்ன சொன்னார், நாங்கள் ஈரான் கிட்ட ரெஜிம் சேஞ்ச் எதிர்பார்க்குறோம், அவங்க கண்டிப்பாக என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, மிகப்பெரிய கப்பல்கள் விரைந்து கொண்டிருக்கிறது, ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, ஹிட் ஹார்ட், வெரி ஹிட் ஹார்ட். ஈரான் வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து கூடிய சேரில் ரீச் ஆகும், அவங்க எங்கிட்ட வந்தே ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக அடிச்சே தீருவோம், எங்களை பற்றி ஏற்கனவே அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்ற மாதிரியான டைலாக்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ணது தான், நம்ம சொன்னது தான். கண்டிப்பாக அங்கே இஸ்ரேலில் இருந்து நெதன்யாகு அவர்கள் போயிட்டு கண்டிப்பாக ஒரு முழு சந்திரமுகியாக உருவெடுத்து அவங்கக்கிட்ட ஒப்பிச்சிருப்பாங்க. அவர் அப்படியே இப்போ முழு சந்திரமுகியாக உருவாகி நிற்பார். இஸ்ரேல் பேச வேண்டிய கருத்தை அவர் பேசுகிறார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த டைலாக்கே கூட மனசில் வச்சுக்கோங்க. நான் இந்த 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 ஈரான் நியூஸ் முடியும் போது உங்ககிட்ட சொல்கிறேன். நான் நெதன்யாகு அவர்கள் போயிட்டு அமெரிக்காவை அப்ரோச் பண்ணி அடிக்கிறதுக்கும் ஏன் இஸ்ரேல் நேரடியாக வர யோசனை பண்ணுறாங்கன்றதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு ஈரான் தரப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க டிஃபென்ஸுடைய ஒரு கூட்டம்லாம் கூட்டுவாங்கள்ல, ஐஆர்ஜிசியோட தலைவர்லாம் ஒன்றா கூட்டி, இதுக்கப்புறம் அமெரிக்க வீரர்கள் வந்து உயிர் பிழைத்து ஓடி தப்பிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு, அது நம்ம பொறுப்பு இல்லை, வாங்க ராஜா ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலான்ட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் ஈரானுடைய டிஃபென்ஸ் கவுன்சிலினுடைய செக்ரட்டரி அலி ஷம்கானி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, அந்த 12 நாள் தாக்குதலில் எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இஸ்ரேல்கிட்ட போய் கேளுங்க, எங்கள் ஆயுதம் தான் எங்களுக்கான ரெட் அலர்ட்டு, உங்களால் சீண்டக்கூட முடியாது, நாங்கள் எப்போவோ ரெடி ஆகிட்டோம், திருப்பி இப்போ வந்து பேச்சுவார்த்தைலாம் சொல்லாதப்பா அப்படின்ட்டு இன்னைக்கு ஈரானுடைய நியூஸ் சேனல் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 12 நாள் யுத்தத்தில் அடித்த அடியில் இஸ்ரேல் கதிகலங்கி போயிட்டு அமெரிக்கா கிட்ட கெஞ்சி, அமெரிக்கா அதுக்கப்புறம் அங்கேயும் எங்கேயும் சொல்லி, அதுவும் அன்னைக்கு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அக்கன் ஃபிடன் அவர்கள் என்ன சொன்னார்னா, திடீர்னு ஒரு நைட் எனக்கு ட்ரம்ப் அவர்கள் பேசினார், அதுக்கப்புறம் அடுத்த நாள் நாங்கள் வாரம் நிறுத்தின மாதிரிலாம் அவர் சொல்ல. இந்த நியூஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே பெரிய விவாதமே என்ன கொண்டு வராங்கன்னா, யாருக்கு யார் வாய்ப்பு கொடுக்கறது, யாருக்கு யார் வாழ்வு கொடுப்பது, யாருக்கு யார் மிரட்டல் விடுவது, எங்களை பற்றியும் எங்கள் ஆயுதங்களை பற்றியும் நீங்கள் தெரிந்திராமல் அமெரிக்காவுக்கும் இது எங்களுக்கு நான் இறுதி எச்சரிக்கை கொடுக்குறேன், நான் பிரித்து மேய்ஞ்சிடுவோம், பேச்சுவார்த்தைன்றது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்டாக இருக்கணும், ஏதோ ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த சுத்து வட்டார அந்த எதிர்ப்பு மனநிலையை நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, பிரித்து மேய்ஞ்சிருவோன்ட்டாங்க. நான் சொல்ல வரேன், நான் இதில் இஸ்ரேல் நேரடியாக தலையிட்டது அப்படின்னா, முன்பு இருந்ததை விட ஈரானிடம் அதிகமான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து இருக்கிறது. ஏற்கனவே அனுப்பிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானுடைய இஸ்ரேலுடைய வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியல. நாளைக்கு வந்து அமெரிக்கா மறுத்து இஸ்ரேல் உள்ள வந்ததுன்னா இஸ்ரேல் முன்பை விட கடுமையாக பாதிக்கப்பட்டு விடும். அதனால இஸ்ரேல் என்ன பண்றாங்க, கேம் பிளானா ஒதுங்கி நின்று அமெரிக்காவை அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க டைரக்டா அமெரிக்கா அடிக்க முடியாது, அமெரிக்காவோட நிலைகளை தான் அடிக்க முடியும். நிலைகளை அடித்தாலுமே அமெரிக்கா அடிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுப்பாங்க, அதனால அவங்க கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. இருந்தாலும் இவங்க இந்த தடவை ஈரான் வந்து ஃபுல் பிளானாக எக்ஸிக்யூட்டடாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கூட அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 2 வாரம் தாக்கல் நடத்தினா
ஆட்சி மாற்றம் வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்பாமல் திடீர்னு ஒரு தொடர்ந்து 2 வாரமாக தாக்கல் நடத்துறதுனால ஈரானுக்குள்ள ஒரு மாற்றம் வருமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி மாற்றம் வரும், எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து கண்டிப்பாக மாற்றம் வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் 47 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறோன்ட்டு, அவங்க தொடர்ந்து கொண்டுட்டு தான் இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக வந்துடும்ன்றாங்க. ஆனால் இப்போ அந்த கப்பலோட சூழ்நிலை, அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் டெஸ்ட்ராயர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஏற்கனவே ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ரொம்ப நங்கூரமாக கிட்டத்தட்ட நின்றுச்சு, அடியில் பாசம் பிடிச்சிருக்க நேரம் அந்தளவுக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வந்து நின்று. கூட டெஸ்ட்ராயருமே இருக்குது. இஸ்ரேலை காப்பதற்காக அங்கே ஒரு 3 டெஸ்ட்ராயர் பக்கம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ யுஎஸ்எஸ்னுடைய ஜெரால்ட் ஆர் ஃபோர்டுனுடைய கப்பல் கிட்டத்தட்ட பாதி இடத்துக்கு வந்துருச்சு. எங்கே கரீபியன் கப்பல்ல இருந்து சும்மா புடைசூழ இன்க்ளூடிங் சப்மரைனோட சேர்த்து வராங்க, ஒரு பெரிய படையோடு வராங்க. அவங்க இஸ்ரேல்கிட்ட இருந்து நின்று நாளைக்கு இஸ்ரேல் அடிச்சானா ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுவதற்கான ஒரு புதிய முயற்சி எடுக்கிறாங்க. மேபி அப்படின்னா ஈரானுடன் அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேலும் தாக்கல் நடத்துகிறதா அப்படின்ற இன்னொரு கோணத்திலையும் வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் இது வந்து இப்போதைய நிலைமைக்கு அன்னையிலிருந்து எப்போ ரொம்ப நாளாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன், இது வந்து தாக்குதலில் தான் போய் முடியும் என்பது கிட்டத்தட்ட இறுதி வடிவம் வந்து பெற்றுவிட்டது. அமெரிக்காவுடைய செனட்டர் லின்சே கிரஹாம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா நடத்துங்க, நம்ம வந்து ஈரானுக்குள்ள ரிஜிம் சேஞ்ச் வரல அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருக்கு சமம் அப்படின்ட்டாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை முழுமையாக இப்போ வெனிசுலாவில் எப்படி பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி பயன்படுத்த நினைக்கிறாங்க. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இங்கே ஈரானை பிடிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பே உடைச்ச மாதிரி தான் பெரிய அளவுக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது ஈரான், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், சீனாவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக ஈரான் இருக்கிறது, மிடில் ஈஸ்டில் கொஞ்சம் கெத்தாக இருக்கிறது ஈரான் தான். அதையே உடைச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஏசிய நாடுகளில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் அமெரிக்கா அடிச்சுட்டு வெற்றி இல்லாமல் திரும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பப்பி சேமாக போயிடும், அதை விட மோசமான தோல்விகளே. அதுக்கப்புறம் அவங்க வெளியில் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறார், வெனிசுலாவே எங்கள் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ரஷ்யா இந்த பக்கம் சீனா பயங்கரமாக நாங்கள் எக்யூப்மெண்ட் கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்ட்டு போனாங்க. முடிஞ்சுதா? ஏதாவது முடிஞ்சுதா? வெனிசுலாவில் எந்த எக்யூப்மெண்ட்டுமே வேலை செய்யலை. யாருடைய எக்யூப்மெண்ட்? ரஷ்யாவுடைய எக்யூப்மெண்ட்டும் இங்கே சீனாவோட எக்யூப்மெண்ட்டும் பெரிய அளவுக்கு வந்து வேலை செய்யலை. அது கூட ஒரு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து ஒரு டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. அந்த டீட்டெயில் நான் படிச்சுட்டு இருக்கணும், ஃபுல்லாக ஸ்டடி பண்ணல. அதாவது என்ன மாதிரியான டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணாங்கன்றதை போட்டிருந்தாங்க. மேபி உங்களுக்கு நாளைக்கு ஆர்கே சேனலில் சொல்கிறேன். அந்த மாதிரி யாராலையும் நெருங்க முடியாத அளவுக்கு பண்ணோன்னா காரணம் என்ன? உலகத்திலே வலிமையான ஆயுதம் யாருக்கிட்ட இருக்குது? இராணுவம் எங்கிட்ட இருக்குது, எங்கிட்ட தான் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் சரியே வேலையே செய்யாது, அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே கரெக்டு தான் பாஸ், நீங்கள் வலிமையான இராணுவம், வலிமையான பொருளாதாரம் எல்லாமே கரெக்டு தான். ஆனால் கேள்வி என்னென்னா, ஏற்கனவே சீனா கிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கெத்து காட்டி பொருளாதார தடைகள்லாம் போட்டு கடைசியில் சீனா கிட்ட இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலிமெண்ட் இல்லாமல் உங்கள் நாடு செயல்படாமல் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தடைகள்லாம் நீக்கி போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறீங்களே, அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்போ நேற்று கூட ஏப்ரல் மாதம் வந்து அமெரிக்கா சீனாவுக்கு போகிறத உறுதி செஞ்சதுக்கப்புறம் சீனா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க, உங்களுடைய டிஃபென்ஸில் குறிப்பாக அலிபாபா, பிஒய்டி இந்த 2 நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு தடை விதித்தீர்களே, இதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னோடனே நேற்றைய கிட்டத்தட்ட தடையை நீக்கிட்டாங்களாம். இல்லைப்பா நாங்கள் தடையை நீக்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக செயல்படுன்றாங்க. நீ எங்கள் நாட்டிலாம் ஈடுபடலாம், ஆனால் கனடாவிலையோ இல்லை ஐரோப்பாவில் தான் நீ போயிட்டு ஈடுபடக்கூடாது, எங்கள் நாட்டுக்கெல்லாம் வாப்பா ராசா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. அதான் இவங்க பேசினா அது குழுக்குள்ளுன்னு இருக்கும், மற்றவங்க பேசினா அது அப்படி தான் இருக்கும். காரணம் என்ன? பொசசிவ்னஸ். இந்த வேலண்டைன்ஸ் டே அதுவுமே ரொம்ப பொசசிவ்னஸ் அதிகமாக வந்துடும் அமெரிக்காவுக்கு. அவங்க மட்டும்தான் அந்த சிஜிபியோட கண்ணத்தை கிள்ளணும், அப்படியே இப்படி கடிக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் வரும். வேற யாராவது அப்படி கிள்ளணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள கொன்னிடுவன்ற மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து மிரட்டி கொண்டிருப்பது என்பது ஒரு கூடுதல் தகவலுங்க. இப்போ நம்ம முனிஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகலாம். முனிஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்பு அங்கே ஜெர்மனியில் அங்கே ஈரானுடைய மக்களோட ப்ரோட்டஸ்ட். இந்த ப்ரோட்டஸ்ட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு ப்ரோட்டஸ்ட். ஏன் அப்படின்னா, ரேசா பெலாவி அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதை சார்ந்த மக்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்காங்க.
அதாவது இப்போ ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரியான போராட்டம் பார்க்க முடிஞ்சுது. ஆஸ்திரேலியா மெல்பர்ன்ல பார்த்தோம் அப்படின்னா ஈரானுக்கு ஆதரவாக ரெய்சா பலாவி அவர்களோட உருவப்படத்தை எடுத்து பெரிய ஒரு போராட்டத்தெல்லாம் வந்து நிகழ்த்தி இருந்தாங்க. பட் ரெய்சா பலாவி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றத நான் ஆர்கே சேனல்ல தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு டைம் பார்த்துருங்க ப்ளீஸ். அது பார்க்காம பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நான் மதியம் ஒரு 1:30 மணிக்கு நான் போட்டிருக்கேன் ரவிக்குமார் ஆர்கே என்ற சேனலில். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி கிட்ட ஃபஸ்ட்டு போயிடலாம். ஏன்னா நேற்று முனிஷ் கான்ஃபரன்ஸில் காலையிலேயே அவங்களோட சகாக்கள்லாம் பார்த்துட்டாரு. பார்த்து பேசிட்டு ஒரு சில டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கான ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த ப்ரெஷரை கொடுக்க போகிறோம். அந்த அழுத்தத்தை உணர்ந்து ரஷ்யா ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், இந்த போரை நான் நிறுத்தி விடுகிறேன் என்று கேட்கும் அளவுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பா யூனியனும் ஜெலன்ஸ்கியும். சரி, மனுஷன் பேச வரும்போது நிறைய விஷயங்கள் பேசினாரு. நான் 3-4 பாட்டாக பிரிச்சிடுறேன். அதை வந்து ஈரானை பற்றி டைரக்டாக கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவுக்கு சாகிட் ட்ரோன் அப்படின்ற ஒரு எளிமையான ட்ரோனை கொடுத்தாங்க. பட் அந்த ட்ரோனை நாங்கள் பார்த்துக்கு பிரித்து மேய்ஞ்சி அடித்து துவம்சம் பண்ணிட்டோம். ஆனால் அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்ட ரஷ்யா இந்த ராக்கெட் என்ஜினில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான என்ஜின்லாம் அதுக்குள்ள ஜெட் என்ஜின் ராக்கெட்ன்ற பாருங்க ஜெட் என்ஜின்ஸ் எல்லாம் அதுக்குள்ள பொருத்தி கொஞ்சம் ஆட்டிடியூட்னா அந்த அதாவது இப்படி போகும் இப்படி கீழே வரும் இப்படி மாறி மாறி போகிற மாதிரிலாம் போக வச்சு பெரிய தாக்கல்லாம் நடத்தினாங்க. அப்புறம் ரியல் டைம் ப்ளஸ் வந்து ஸ்டார்லிங் நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணி எங்களுக்கு பெரிய ட்ரபிள் கொடுத்தாங்க. பட் இப்போ நாங்கள் அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். ஆனால் இன்று வரை இந்த நொடி வரை எங்க மக்கள் கொல்லப்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது ஈரான். அதனால் ஈரானுக்கும் அதே நிலைமை, கூடிய விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அமெரிக்கா ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் தாமதப்படுத்துகிற ஒவ்வொரு நொடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் இன்னலாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய ஆதரவு முழுமையாக இருக்கிறது. ஈரான் எனக்கு என்ன செய்ய துடித்ததோ அது கூடிய விரைவில் ஈரானுக்கு நடக்க போகிறது. அயதுல்லா அலி காமேனியுடைய நாட்கள் எண்ணப்படுகிறதுன்ற மாதிரிலாம் அவர் பேரை யூஸ் பண்ணல. ஆனா அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லி முடிச்சிட்டார். அப்ப எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியுமோ ரொம்ப சீக்கிரமா எடுங்க அப்படின்ட்டார். ஆனா முன்பு இருந்த நிலைமையை விட நாங்க இப்ப இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய அந்த பொசிஷனையும் அந்த நிலைமையை வந்து மாற்றிருக்கிறோம். ஒரு வருத்தமான செய்தி என்னவென்றால் உக்ரைனுக்குள்ளார ஒரு சிங்கிள் பவர் பிளான்ட் கூட இல்லை. எல்லாத்தையும் தாக்கல் நடத்தி இருக்காங்க. ஈவு இரக்கம் இல்லாத ரஷ்யா எங்கள் மீது இரக்கமே காட்டவில்லை. மக்கள் குளூரில் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆல்டர்னேட் சோர்ஸ் எங்களுக்கு உதவியாக இருந்தது எங்க பங்காளிங்க தான். இன்னைக்கு ஐரோப்பா நாடுகள் பெரிய அளவுக்கு உதவியில்லை என்றால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு புடின் அவர்கள் வந்து நார்மல் மனிதர்லாம் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமான மனிதர். எப்பவுமே அவருக்கு வந்து பதவி வெறி, வித்தவுட் பவர் வந்து அவர் கனவுலையும் நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டார். ஏன்னா ஒரு ஆர்டினரி திங்கிங்லாம் நினைச்சிருக்கவே மாட்டார். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து பீட்டர் அப்படின்ற ஒரு மன்னரையும் இன்னொரு வந்து கேத்ரின் அப்படின்றவர் வந்து சொல்லியிருந்தாரு. இவங்கள ஃபாலோ பண்ணி பெருசா ஒரு மன்னர் பரம்பரை மன்னர் மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்களே வந்து யுத்தத்தை வந்து விரும்புறவங்க. அவங்க கிட்டத்தட்ட யுத்தத்தை விரும்பி தொடர்ந்து மக்களை கொன்று குவித்தவர்களை தான் தனது ரோல் மாடலா எடுத்திருக்கிறார். இன்னும் 10 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தால் நான் என்ன செய்வது, அது சாத்தியம்னா நாங்க எங்க போய் முறையிடுவது? அவர் என்ன நினைச்சாரு, ஜெலன்ஸ்கி இன்னும் 10 வருஷம் இருந்தாருன்னா 10 வருஷம் வரைக்கும் எங்களால தாக்குதல் வந்து தாங்க முடியுமா? ஆனால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டு இந்த ஐரோப்பாவிலே நாங்க தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியை வைத்திருக்கோம், ஐரோப்பா கூட அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ஐரோப்பா கூட கிடையாது, ஆனா நாங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மி அப்படின்றாரு. அவுட் சைடு நேட்டோ நாங்க மட்டும் தான் ஸ்ட்ராங்ன்றார். கிட்டத்தட்ட நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அப்ப இவர் என்ன ஒரு சூழ்நிலைக்காக இந்த உக்ரைன்ல இவ்வளவு தாக்கல் நடத்தப்படுகிறது என்றால், நான் நேட்டோவில் இணைய போகிறேன் என்ற ஒற்றை வார்த்தைக்காக தான் இந்த தாக்கல் நடத்தப்படுகிறது. இன்னைக்கு நேட்டோவை விட நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு சொல்றீங்களே ஜெலன்ஸ்கி, இன்னைக்கு வந்து அந்த 3 பகுதியை நீங்க இழக்காம இருந்திருப்பீங்களே அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலையும் சொல்லிட்டு இறுதியாக ஒன்றை கூற நான் விரும்புகிறேன். போன அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரதுக்கு முன்னாடி தான் ஒரு தகவலை சொன்னாரு. அதை அப்படியே வந்து சொல்லிட்டாரு மனுஷன். கடந்த டிசம்பரில் 35,000 ரஷ்ய வீரர்கள் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஜனவரி மாதத்திலே 30,000 மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் உறுதியாக கூறுகிறேன், 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 156 சோல்ஜர்ஸுக்கு மேல கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இனி அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இனி பிப்ரவரி மாசமா இருக்கட்டும், எந்த மாசமா இருக்கட்டும், வீரர்கள் கொன்று இருக்கிறோம், குவித்து கொண்டிருக்கிறோம், வீரர்களை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு ஃப்ரண்ட் லைன்லையும் கண்டிப்பா ரீச் ஆகும்.
கண்டிப்பா நாங்க பதிலடி கொடுத்தே தீர்வோம். ஆனால் ஓல்மன் என்ற ஒற்றை மனிதர், ஹங்கேரியினுடைய அதிபருக்கு ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அவர் வயிற்றை வளர்க்க விரும்புகிறார், அவர் ஆர்மியை வளர்க்க விரும்பவில்லை. அந்த ஒட்டுமொத்த கிரௌட சிரிச்சிருச்சு. ஏற்கனவே மனுஷன் கொஞ்சம் பல்கா இருக்கிறாரு. ஆனால் விக்டர் ஓர்பன் அவர்களே, ஏதோ உங்க தடத்தை விடலாம் நினைக்காதீங்க. முதல்ல உங்க ஆர்மியை வளர்த்துற வழியை பாருங்க. நாங்களும் ஸ்ட்ராங் ஆயிட்டோம், நீங்க தான் ஸ்ட்ராங் ஆகலன்னு ஐரோப்பாவையும் சேர்த்து சொல்லிட்டேன். இந்த இடத்துல விக்டர் ஓர்பன் ஒரு பதிலடியும் கொடுத்துருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம். ஜெலன்ஸ்கி ஃபைனலா நாங்க ஆயுதங்கள் அடுத்த ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் இருக்கான். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நொடியும் எங்களை தற்காத்து கொள்வதற்காக கடுமையான போராட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டங்கள் எங்கள் நண்பர்கள் கொடுத்த ஆயுதங்களான அடிப்படையில் தான். HMI அரசிலிருந்து தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் வருத்தமான செய்தி என்னவென்றால், ஆயுதங்கள் தீர்ந்து விட்டது. இதுக்கு முன்னால ஆயுதங்கள் ஸ்டாக் வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்களாம். இப்பெல்லாம் வந்ததுன்னா, இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்தது அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள முன்களத்துக்கு போயிட்டு தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. உதவி செய்யுங்கள், ஆயுதங்களை இறக்குங்கள், ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. நாங்கள் அமைதிக்கு வர தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த பகுதியில் வாழுகின்ற 2 லட்சம் மக்களுக்கு யார் கேரண்டி கொடுப்பது? நாங்கள் எப்படி அந்த பகுதிகளை விட்டு கொடுப்பது? எங்கள் நிலங்களை நாங்கள் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும்? இனி நாங்கள் விட்டு கொடுத்தோம் என்றால் இதேதான் ஐரோப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும். அதனால் நான் ஒருபொழுதும் நாங்க இழந்தா கூட பரவாயில்ல, ஐரோப்பா நாடுகள் இழக்கக்கூடாது என்ற ஒற்றை எண்ணத்தில் நான் கூறுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க போய் உட்காராரு. அப்ப செய்தியாளர்கள் ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க. எப்படிங்க ட்ரம்ப் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறாரா அப்படின்னா, ஆமாங்க, லிட்டில் பிட் ப்ரெஷர் கொடுக்குறாரு, இந்த வார நிறுத்துறதுக்காக ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்படின்னே எலெக்ஷன் நடத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே. அது எப்படின்னா, நான் தயாராக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 2 மாதம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒரு பக்கம் குண்டு போட்டுட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை சாரி எலெக்ஷன் எப்படி நடத்த முடியும்? 2 மாதம் கேப் கொடுங்க. ஏன் அமெரிக்காவில் அவங்க இதுல லிங்கன் இருக்கிற காலத்துல பெரிய சிவில் வார் வந்தது, அப்ப எலெக்ஷன் நடத்தினாங்களா என்ன? இல்லை தானே. முதல்ல ரஷ்யாவில் நடத்த சொல்லுங்க. ரஷ்யாவில் இப்ப எலெக்ஷன் நடத்தி ஜனநாயக பூர்வமா புடின் அவர்கள் வந்துட்டாருன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றார். ஆனா ட்ரம்ப் அவர்கள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. பார்க்கலாம். இப்ப இவர் ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோட்டசாமிங்கெல்லாம் வராங்க. கோட்டசாமிங்கெல்லாம் வர்றதுக்கு முன்பு இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்றாங்க. எங்களுக்கு ஐரோப்பா நாடுகளும் தேவை, அமெரிக்காவும் தேவை. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த தத்துவ ஞானிகள்லாம் உட்காருவாங்க. அப்பப்ப இந்த அரிய பெரிய தத்துவங்கள்லாம், கல்வெட்டில் பொறுக்க வேண்டிய தத்துவங்கள்லாம் அடிக்கடி அள்ளி வீசுவாங்க. அதுல முதல் இடத்தில் வகிப்பவர் பின்லாந்தினுடைய ஸ்டப் அவர்கள். புடின் அவர்களுக்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடின் நினைக்கிறாரு உக்ரைன் ரஷ்யா கிட்ட சேர்ந்துடணும் அப்படின்ட்டு. ஆனா இதுக்கப்புறம் உக்ரைன் ஐரோப்பாவை மாறப்போகுது. இது தத்துவம் நம்பர் 1. தத்துவம் நம்பர் 2, அவர் நினைக்கிறாரு நேட்டோவை என்லார்ஜ் பண்ணி சுத்திலாம் நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியல பின்லாந்து ஸ்வீடனும் அதை தடுக்க போகுதுன்றது. இது தத்துவம் நம்பர் 2. தத்துவம் 3, டிசம்பர்ல மட்டும் 34,000 ரஷ்யா சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. உங்களால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ஏன்னா இறந்தது மனித உயிர்கள். கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொட்டேன் அப்படின்ட்டார் யாரு? ஸ்டப் அவர்கள். சரி, இவங்க பின்லாந்து பாருங்க எப்படி இருந்த நாடு, இன்னைக்கு போயிட்டு எப்படி மிரட்டுன்னு மனுஷன் மைக்கு இருந்தா போதும், எந்த நாட்டையும் மிரட்டிடலாம், எல்லாத்தையும் பண்ணிடலான்ற ஒரு எண்ணம். மும்மூர்த்திகள் பேசுறாங்க. அப்படியே ஓடி தலைவர் அப்படியே இந்த ரொட்டேட் நிற்கிட்டுமான்னு நிற்கிறாரு பாருங்க. யாரு? மேக்ரன் அவர்கள். இந்த வடிவேல் ஒரு படத்துல அவங்க தங்கச்சி யாரோ இதுல தானே அப்படி கூட்டு போனோடனே போய்ட்டு ரோலிங்கில் போய் நில்லம்மா, ரோலிங்கில் போய் நில்லு அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்போ ரோலிங்கில் போய் நிற்கிறாரு. யாரு? பாட்டியோட பேரன். இப்போ ரோலிங்கில் நின்றோடனே அப்போ ஃப்ரைட் ரைஸ் ஒரு வார்த்தை கேட்குறாரு. ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ். யூகேனுடைய ஸ்டார்மர் அவர்கிட்ட உங்களுக்கு பின்னாடி ஐரோப்பானோட கொடி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இருக்கட்டும்ன்றார். அவர் ஏன் கேட்குறாருன்னா, அடுத்து இப்போ உலகத்தை காக்க வந்த ரட்சகர் யார் தெரியுங்களா? யூகே தான். ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் பகுதியில் ஒரு போர் கப்பல்களையும் கூட 4 ஸ்ட்ரைக்கர்களையும் அனுப்புகிறாங்களாம் பாதுகாப்பதற்காக. கனடாவை பாதுகாப்பதற்காக, கிரீன்லாந்தை பாதுகாப்பதற்காக இனி நாங்கள் களத்தில் இறங்குறோம்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கிறார். அப்ப நேட்டோவை விட, ஐரோப்பாவை விட
தாங்கள் சக்தி வாய்ந்தவர்கள், கிட்டத்தட்ட யாரை எதிர்க்க துணிந்து விட்டார்கள், அமெரிக்காவை எதிர்க்க துணிந்து விட்டார்கள் மாதிரிலாம் நீ பத்திரிகைகள் எழுதும். ஏன்னா நார்த் அட்லாண்டிக் பகுதியில நாங்க தனியா போர்க்கப்பலை நிறுத்தி நேட்டோவை தாண்டி நாங்க பலப்படுத்த போறோம் அப்படின்றதெல்லாம் பாஸ் இருக்கிற பொருளாதாரத்தை பாருங்க பாஸ். இந்த டைலாக் எல்லாம் கேட்டு கேட்டு இவ்வளவு தைரியமான ஆளுங்களா இருந்தா நேட்டோ நாடுகள்லாம் தேவையில்ல, கிளம்பி போங்க, யூகேன்ற ஒற்றை நாடு நாங்க ரஷ்யாவை பார்த்துக்கன்னு ஒரு நாள் சொல்லுங்க, அது இருக்காதுல்ல. சரி, இவர் அதை விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், பிரான்ஸ் அவருடைய மேக்ரன் அவர்கள் பேசினது தான். புடின் அவர்கள் வந்து உக்ரைனை இன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. ஆனால் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் கண்ட்ரியாக இன்னைக்கு வேர்ல்டில் மாறி இருக்கு. தொடர்ந்து பொருளாதாரத்தை இழந்துட்டாங்க. அந்த சென்ஸ்லெஸ் வார்னால எல்லாத்தையுமே இன்னைக்கு இழந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு வந்து சீனாவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு நாடாக மாறிவிட்டது ரஷ்யா அப்படின்றாரு. திடீர்னு அடிக்கடி கண்ணாடியை பார்த்து பேசுவாரான்னு டவுட். இப்போ சீனாவோட நட்பு வர வேண்டும் என்று புடின் அவர்கள் விசிட் பண்ணதை விட ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் அதிகமான அளவுக்கு விசிட் பண்ணியிருக்கீங்க. இப்போ பிரான்ஸுடைய அதிபர் மேக்ரனாக இருக்கட்டும், இல்லை காரணியாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யார் தான் போகாமல் யூகே எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போயிருக்கீங்க, கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போயிருக்கீங்க. இது எல்லாம் மனசில் வச்சுட்டு பிம்பத்தை பேசினாரா எனக்கு தெரியல. ரஷ்யா சீனா என்ற ஒற்றை நாடை நம்பி இருக்கிறது, இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லல, எனக்கு ஒன்றும் புரியல. அதோட ஜெர்மனியுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அவ்வளோதான், உக்ரைன் மட்டும் இன்னும் ஒரு 5 வருஷம் எக்கனாமிக்காக ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா ரஷ்யான்ற நாடு கரைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி எங்கே தெரியுமா, இவங்க வாங்கி அவர்கள் பேசினார். யாரு? சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்ம ஒரு ரோடுன்னு நினச்சி போகிறோம், திடீர்னு முட்டு சந்து வருது, முட்டு சந்தில் போயிட்டு முட்டிட்டு இருக்கிறத விட ஆல்டர்னேட் ரோடு ரெடி பண்ணுறது கரெக்டு. இந்த யுத்தம் என்பது ஐரோப்பாவை நோக்கி அல்ல, அதை என்று அவர்கள் உணர்கிறார்களோ அன்றே இந்த போர் முடிவுக்கு வரும். பேச்சுவார்த்தை நடத்துங்கய்யா, சும்மா வந்து வீரப்பா போய் முட்டு சந்தில் போய் முட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மறுத்த ஒற்றை வாரத்தில் சொல்லி முடிச்சா அது எனக்கு அந்த அப்ரோச் நல்லா இருந்தது. மார்க்கோ ரூபியோவுக்கு வந்து ஐரோப்பாவில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அவர் பேச வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டாங்க. இதில் நான் சொல்ல மறந்துட்டேன், ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு தடவை பேசும்போது இப்படி கண்ணு கசக்கிட்டார், அப்படி கண்ணு கலங்கி இப்படி கண்ணு அடிச்சுட்டு அவர் முடிச்சதுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டிங் ஒவேஷன், தலைவா வாழ்க தலைவா வாழ்க அப்படின்னாங்க. அடுத்து ஐரோப்பாவுடைய தலைவராகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே அளவுக்கான வாய்ப்பு மார்க்கோ ரூபியோ அவர்கள்ட்ட கொடுத்தாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னு ஐரோப்பாவை ட்ரபிள் பண்றோம், வீக்னஸ் பண்றோம்னு நினைக்கிறாங்க. என்னுடைய நட்பு நாடுகள் வீக்னஸ் ஆனால் நாங்களும் வீக்னஸ் ஆன மாதிரி. இப்போ ஒரு சில குறைகளை சுற்றி காட்டுறோம், ஒரு சில தவறுகளை சொல்லி காட்டுறோம் அப்படின்னா, இப்போ நண்பர், உண்மையான நண்பர் யாருங்க? அப்பப்போ தவறுகளை சுட்டி காட்டுறப்பவர்கள் தான் நண்பர்கள். எல்லாத்தையும் நான் பாட்டு அருமைன்னு புகழ்ந்துட்டே இருந்தால் அவங்க நண்பர்கள் கிடையாது. ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை இழுத்து விட போறாங்கன்றது அர்த்தம். அந்த மாதிரி தான் வீக்னஸ் இன்னைக்கு நாங்கள் சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, நாளைக்கு இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது, நாட்டுடைய கொள்கை சீரழிந்து கொண்டு இருக்கிறது, எல்லாமே மைக்ரண்டால. இனியும் மைக்ரண்ட் அலோவ் பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். வேற வழி இல்லை, இப்போதைக்கு நாங்கள் ஐரோப்பாவை காப்பாற்றி ஆகணும், அவங்க என்ன நினைச்சாலும் சரி நாங்கள் காப்பாற்றியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஒரு ஹார்டான பர்சன்லாம் கிடையாதான். 2026 எல்லாருமே அப்படிதான் ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஒன்று சொல்லட்டுமா, நாளைக்கே ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் ட்ரம்ப்பை மீட் பண்ணணும்னு கேட்டாருன்னா உடனே வாங்கப்பா பேசலாம்னு வரான். அந்த அப்படியே சாஃப்ட் ஆயிடுவாராம், அப்படியே பொசுன்னு பஞ்சு மாதிரி ஆயிடுவாராம், அப்படியே அமுக்கணும் சுருங்குற மாதிரி பஞ்சு மாதிரி ஆயிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதராம். அடிக்கடி அவங்க ஒய்ஃப் கூட கேட்பாங்களாம், எப்படிங்க நீ இவ்வளோ நல்ல மனிதராகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்களாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் நம்ம நிலைமையே பாஸ், பிரிக்ஸ் கூட்டமைப்பே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, எங்கப்பா அங்கங்கன்ட்டு. இன்னைக்கு ஜெய்சங்கர் அவர்களும் எம்எஸ்சியில் கலந்துக்கிறார், முனி செக்யூரிட்டி கவுன்சிலில் கலந்துக்கிறார். அப்போ வந்து சுதந்திர தன்மையை பற்றி பேசுகிறீங்க, பட் உங்களுக்கு அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, ரஷ்யா ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு அங்கே என்ன சொன்னாருன்னா, அது ஆயில் நிறுவனங்கள் முடிவு செய்ய வேண்டியது, எங்கே விலை கம்மியாக கொடுக்குறாங்களோ அங்கே வாங்குறாங்க, அதில் எப்படி ஃப்ரீடம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றாரு. இந்த பதில செய்தியாளர்கள் கேட்கும் போது அன்னைக்கே சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ இஷ்யூ இல்லையே. அன்னைக்கு செய்தியாளர்கள் வந்து இதே கேள்வி கேட்கும் போது நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை பற்றினா இல்லை, நீங்கள் வந்து பியூஷ் கோயல் கிட்ட கேட்டுக்கோங்க, அவரு தான் வந்து காமர்ஸ் மினிஸ்டர், அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னது. அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, இல்லை அந்த ஒப்பந்தத்துக்கு முக்கிய புள்ளியா இருந்தது, நீங்க ஜெய்சங்கர் கிட்ட கேளுங்கன்னாங்க. இந்த விவகாரம் எல்லாமே அங்க பேசுறது கரெக்டு தான்,
பட் இங்க எதிர்கட்சிகளுக்கு ஒரு தீனியை கொடுத்து விட்டீர்களே. இப்போ போயிட்டு அங்க முனி செக்யூரிட்டி கான்பரன்ஸ்ல போயிட்டு இந்த நிர்பந்தம் எடுப்படாது, நாங்கள் எல்லாரையும் வாங்குவோம் என்று சொல்வதை இங்கே நீங்கள் பாராளுமன்றத்தில் கூட பதிவு செய்திருக்கலாமே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு. ஏன் என்னுடைய கேள்விகளும் இது இருந்துட்டே இருந்தது. இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இதுக்கப்புறம் அங்கே என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பே அப்படின்னு சும்மா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்குங்க. ஐயா பிழைத்து கொள்ளுமா இல்லை என்னப்பா தேருமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஜெர்மனுடைய வட்புல் அவர் தான் ஃபாரின் மினிஸ்டர். ஏன் நம்ம ஐரோப்பா நாடுகள் பிரிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பொது நாணயம் நம்ம உருவாக்கக்கூடாது, இந்தியா பிரேசில் இந்த நாடுகள் போல ஏன் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். சரி ரைட்டு தான், நல்லா தான் சொல்கிறீங்க ஐயா. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், யார், லின்சே கிரஹாம் அவர்கள் சொல்கிறாரு, 2 கருத்து. டொமோஸ்க் மிசைல்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம் உக்ரைனுக்கு தொலைதூரத்தில். ஏன் நீங்கள் ரஷ்யானுடைய இராணுவத்தெல்லாம் விட்டு வைக்கிறீங்க, அடிங்க. ஏன் புடினோட மாளிகையெல்லாம் விட்டு வைக்கிறீங்க, அடிங்க. நான் என்றைக்கே சொல்லிட்டேன், டொமோஸ்க் மிசைல்ஸை நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி கொடுங்க, அதுதான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நாங்களும் அதான் எதிர்பார்க்குறோம். அப்போ தான் ஏதாவது ஒரு அணுகுண்டு வீசுவாங்க, கொஞ்சம் பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. அதுவும் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. சரி ரைட்டு. 2வது விஷயம், இன்னுமே ரஷ்யா கிட்டேருந்து சீனா, பிரேசில், இந்தியா இந்த 3 நாடுகளையும் விலக்கிட்டா போதும், ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்து சைன் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் கரெக்டு தான். நீங்கள் ஏன் அமெரிக்கா கிட்ட வாங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறீங்க? நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்காதீங்க, மற்ற நாடுகள்கிட்ட வாங்குன்னு ஒரு நோக்கத்தில் சொன்னீங்கன்னா அது கரெக்டுன்னு தோணலாம். இந்த எண்ணத்தில் கூட ஒரு சில்லறை எண்ணமாக எங்கள் கிட்ட தான் வாங்கணும்னு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறீங்க பாரு, அதுதான் இங்கே. இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், ரஷ்யா கிட்ட வாங்காமல் நீங்கள் சவுதி கிட்ட வாங்க, மற்ற நாடுகள்கிட்ட வாங்க, எங்கள் கிட்ட தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா நீங்கள் நிஜமாவே இந்த போர் நிறுத்தத்திற்கோ இல்லை இதில் நீங்கள் ஆதாயம் அடையில நீங்கள் நல்ல ஆளுன்னு சொல்லலாம். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்குலாம் சாதகமாக நினைக்கிறீங்க. முன்னாடி பறக்கிற கொசுவெல்லாம் உருக்கி கொழுப்பில் வித்துருக்கீங்களேன்ற மாதிரி அதான் ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். முதல் விஷயம், இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஹோல்டர்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்களும் சரி, அடுத்தடுத்த முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களோட ப்ளூ டிக் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. மற்ற டிக்கு வெரிஃபைடு டிக்குமே வந்து தூக்கிட்டாங்க. இது மாதிரி பணம் கொடுத்தா கூட ஓகே பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. அப்போ எக்ஸ்டர்னல் என்ன நினைக்கிறது, ஏதோ நினைக்கிறது. எனக்கு இன்னொன்று கூட தோணுச்சு, ஐ திங்க் இஸ்ரேலுக்கு முழுமையான ஃபண்டிங் வந்து மேபி எலான் மஸ்க் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈரானில் ரிஜிம் சேஞ்ச் வருவதற்கு மிகப்பெரிய ஃபண்டிங் எலான் மாஸ்க் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. ஏன்னா எலான் மாஸ்கினுடைய பிரதான கருத்தே வந்து எப்போவுமே கிறிஸ்டியானிட்டி மலரணும், நிறையா வந்து போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல ரிஜிம் சேஞ்ச் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பரவ ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால் அவர் பெருசாக ஒரு தொகையை, அமெரிக்காவோட எண்ணம் அதுதான் இல்லையா, அதனால் அது ஏதோ பெருசாக ட்ரை பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆளுக்கு முன்னே ஓடி வந்து ப்ளூ டிக்கை தூக்குறாரு அப்படின்னாவே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இனி என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். இப்போ ரேசா பலாவி அவர்கள் காலையில் மூக்கு முட்டை பேசுகிறார், மூக்கு முட்டை இல்லை சரி, அது வேற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஒரு வெறியேற்றுற மாதிரி உணர்ச்சி பூர்வமாக அப்படியே நரம்பு புடைக்க பேசினார் இல்லையா. நானும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ட்ரை பண்ண காலையில், ரைட்டு, ஆர்கே சேனலில். ஆனால் கடைசியில் அந்த யூஎஸ் செனட்டர் லின்சே கிரஹாம் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், தலைவரே இப்போ ஈரான் ஆட்சி மாற்றம் நடக்குன்னு விரும்புகிறீங்க, ரைட்டு, அடுத்த தலைவர் நீங்கள் லேசா பலாவி அவர்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அவர் இல்லை, வேற ஆள் கூட பார்க்கலான்ட்டாரு. இவளுக்கு பொசு மூஞ்சியா இல்லை. யார், லின்சே கிரஹாம் அவர்களுக்கு மூஞ்சியா இல்லையோ, என்ன கால் வரைக்கும் கையெல்லாம் கொடுத்துட்டு என்னை பற்றி புகழ்ந்து பேசிட்டு கடைசியில் கேள்விகளுக்கு மட்டும் அவர் இல்லை வேற ஆளை பார்க்குறேன்னா என்ன அர்த்தம் எனக்கும் புரியல. அந்த கன்ஃபியூஷனோட இந்த வீடியோ பதிவு முடிக்குன்னு நினைக்கிறேன் நான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.